Hi guys, welcome you all. Vivo இருந்து ஒரு புதிய சீரிஸ் வந்து இந்த மந்த் எண்ட்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. Vivo X60 and X60 Pro னு சொல்லி ரெண்டு மொபைல்ஸ் வந்து இந்த மந்த் எண்ட்ல லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து இவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா world thinnest 5G ஸ்மார்ட்போன் அப்படிங்கிறது எங்களோட தான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. சோ இத பத்தின சில நியூஸஸ் வந்து வந்திருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ அதுக்கு மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. and bell icon click பண்ணிக்கோங்க. உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க. சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். First இந்த ஸ்மார்ட்போனோட மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்லிம்மஸ்ட் தின்னஸ்ட் ஸ்மார்ட்போன் அப்படின்னு சொல்றாங்க. வந்த நியூஸ் படி அப்படி சொல்றாங்க. ஸோ இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.3 மில்லிமீட்டர் தான் வந்துட்டு அதோட திக்னஸே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி iPhone 12 and 12 மினில தான் வந்து ரொம்ப தின்னா இருந்துச்சு. அது வந்து 7.4 மில்லிமீட்டர் இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்மார்ட்போன் வந்து 7.3 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து வேர்ல்டு தின்னஸ்ட் ஸ்மார்ட்போன் அப்படின்னு சொல்லி கம்பெனி வந்து சொல்லுது. அதனால இந்த ரொம்ப ஸ்மார்ட் போன் வந்து ரொம்ப தின்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். அண்ட் இதோட ப்ராசஸர் என்ன பாத்தீங்கன்னா Exynos 1080 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ கேமிங் மற்றபடி எல்லா பர்ஃபார்மன்ஸுமே வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் டிஸ்பிளே வைஸ் பாத்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே வந்து இந்த மொபைல்ல வந்து இருக்கு. ஸோ நம்ம வீடியோஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கலரெல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா வந்து அந்த பிக்சல்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஸோ இந்த டிஸ்பிளே வந்து இருக்கிறதுனால கண்டிப்பா ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு சொல்லி பார்ப்போம். December 29 வந்து இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. வர December 29. ஸோ இந்த இயர் முடியறதுக்குள்ளேயே வந்து முன்னாடியே லான்ச் பண்றாங்க. இதோட லாஸ்ட் ஸ்மார்ட் போன் வந்து விவோட வந்து இந்த ஸ்மார்ட் போனா தான் இருக்கும். அப்புறம் இதோட கேமராஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ல இருக்கு. X60 and X60 Proக்கு வந்து வேற மாதிரி இருக்கு, டிஃபர் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா X60ல வந்துட்டு 3 கேமராஸ் தான் இருக்கு. பட் X60 Proல வந்து 4 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா வந்து ஹை ஸ்டெபிலிட்டி மெக்கானிசம் வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கேமரா இந்த எந்த ஒரு ஷேக்கிங்கும் நம்ம போட்டோஸ் எடுக்கும் எந்த ஒரு ஷேக்கிங் இல்லாமல் ஸ்டேபிளா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக்சர்ஸ் எதுவுமே வந்து நல்லா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேமரா வந்து இதில் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட யூஸ் பண்ணிருக்க லென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ZS லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ZS அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் கம்பெனி, ஆப்டிக்ஸ் அது ரிலேட்டடான கம்பெனி வந்து ZS அப்படிங்கிறது. ஸோ அவங்க கிட்ட வந்து இந்த கேமரா லென்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மொபைலோட மேலே வந்து ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேலே லெட்டர்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து அவங்க சொல்லியிருக்கனால கண்டிப்பாக வந்து கேமரால வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஸோ மற்றபடி இந்த மொபைலோட கேமராஸ் வந்து எவ்வளோ மெகா பிக்சல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் வந்து எதுவுமே வந்து வரல இது வரைக்கும். அண்ட் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அந்த விஷயமும் வந்து எதுவும் சொல்லலை. ஸோ வந்த நியூஸ் படி இதுதான் வந்து வந்திருக்கு. பட் கன்ஃபார்ம் ஆனது வந்துட்டு December 29 வந்து இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக வந்து லான்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கம்பெனி சைட்ல இருந்து. சில நியூஸஸ் படி 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து என்ன கலர் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக், கிரே அண்ட் கிரேடிங் கலர்ஸ்ல வந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சில நியூஸ்ல அப்படி சொல்லியிருக்காங்க, சில நியூஸ்ல வந்து வேற மாதிரி கலர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கலர் வைஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன கன்ஃபார்மான ஒரு இது வந்து என்னன்னு அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ அது வந்து நம்ம பார்க்கலாம். மொபைல் ரிலீஸ் ஆனால் தெரியல, கம்பெனியா வந்து ரிலீஸ் பண்ணாதான் தெரியும் என்ன அப்படின்ட்டு. அப்பியரன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து வால்யூம் லாக் கீஸ் அண்ட் ஒரு பவர் பட்டன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து டைப் சி போர்ட் தான். மொபைலோட கீழே வந்து பிரைமரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து செகண்டரி மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கேமரா பார்த்தீங்கன்னா ZS அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. பிராண்டிங் அவங்களோட பிராண்டிங் வந்து இந்த கேமரா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து இதை பற்றின வந்த நியூஸஸ். நான் வேற ஏதாச்சும் வந்தாலும் நான் வந்து ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நான் மொபைல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து அதை பற்றின ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த X60 பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். நம்மளுக்கு விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மேலே இருக்கும், கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ வந்து இது எப்படின்னு பார்க்கலாம். எப்படி வந்து ப்ரைஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து இந்த மொபைல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடலாம் மொபைல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா. ஸோ X60 பற்றின வீடியோ வந்து இது அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஐஃபோன் லவ்வர்ஸ்க்கான ஒரு நியூஸ். ஐஃபோன் வந்துட்டு புதுசாக வந்து ரூமர் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது வந்து உண்மையான அப்படின்லாம் தெரியல, சும்மா ரூமர் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து 13 ப்ரோவோட ரூமர்ஸ் வந்து சில ரிலீஸ் ஆயிருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிலாம் தெரியல, சில ஃபியூச்சர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் அதை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன் iPhone 13 ப்ரோவை பற்றி. ஸோ சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.